Remember those walls that we call sin and shame, and they were like prisons that we couldn't escape. But He came and He died and He rose. Those walls are up now. Remember those giants we call death and grave, and they were like mountains that stood in our way. But He came and He died and He rose. Those giants are dead now. This is our God, this is who He is. He loves us. And this is our God, this is what He does. He saves us. He bore the cross, beat the grave, let heaven and earth proclaim. This is our God, King Jesus. Remember that fear that took our breath away, faith so weak that we could barely pray. But He heard every word, every whisper. And now those altars in the wilderness tell the story of His faithfulness. Never once did He fail, and He never will. 'Cause this is our God, this is who He is. He loves us. And this is our God, this is what He does. He saves us. He bore the cross, beat the grave, let heaven and earth proclaim. This is our God, King Jesus. Who pulled me out of that pit? He did, He did. Who paid for all of our sin? Nobody but Jesus. Who pulled me out of that pit? He did, He did. Who paid for all of our sin? Nobody but Jesus. Who rescued me from that grave? Yahweh, Yahweh. Who gets the glory and praise? Nobody but Jesus. Who rescued me from that grave? Yahweh, Yahweh. Who gets the glory and praise? Nobody but Him. And this is our God, this is who He is. He loves us. And this is our God, this is what He does. He saves us. He bore the cross, beat the grave, let heaven and earth proclaim. This is our God, King Jesus. He bore the cross, beat the grave, let heaven and earth proclaim. This is our God, King Jesus. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும்போது என்ன செய்வது? அந்த வாழ்க்கையில நாம் அனைவரும் ஒரு முக்கியமான காலகட்டத்தை கடந்து செல்கிறோம். எதுவும் அர்த்தம் இல்லாமல் தோன்றும் அந்த நேரத்தில் இப்போதைக்கு எதுவும் மேம்படுவது போல தெரியவில்லை. மற்றும் ஒரு நேரங்களில் சில சமயங்களில் நீங்கள் உண்மையில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் குழப்பத்தில் சிக்கிக் கொள்வீர்கள். இந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்காக ஒரு அறிவுரை உள்ளது. அதனால தான் இந்த செய்திக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத போது என்ன செய்வது என்று தலைப்பு வைத்தேன். எல்லாம் வெறுமையாக, எல்லாம் முற்றிலும் சாத்தியமற்றதாகவே தெரிகிறது. ஒரு எதிர்மறையான அறிக்கை உங்களிடம் வந்துவிட்டது. இப்போது எப்படி பாதுகாப்பாக முன்னேற வேண்டும் என்று தெரியவில்லை. நமக்கு அறிவுரை வழங்கும் தேவனுடைய வார்த்தைக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களிடம் ஒரு வேதம் இருந்தால் 2 நாளாகமம் அதிகாரம் 20 வசனம் 14 என்னோட பாருங்கள். 2 நாளாகமம் அதிகாரம் 20 எனக்கு பிடித்த வேதாகம பகுதிகளில் ஒன்றாகவும், ஏனெனில் அது எனக்கெல்லாம் எதிர்மறையாக தெரியும் போது என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறது. சில நேரங்களில் எல்லாமே சாத்தியமற்றதாக தோணும் போது
இன்னும் நம்பிக்கை உள்ளது. ஏனெனில் தேவன் விரைவில் நம்முடைய அனைத்து சூழ்நிலைகளில் தலையிடப் போகிறார். இது நடக்கும்போது நாம் காணப்போகிறோம். இந்த நேரத்தில் நான் என் உரைக்காக 14ஆம் வசனம் பயன்படுத்த விரும்புகிறேன். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற ஆசாரியர் மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத கடினமான சூழ்நிலைகளிலே, எல்லாம் நம்பிக்கையற்றதாக தோன்றும் அந்த கடினமான நேரங்களில் கர்த்தருடைய ஆவி யகாசியேலின் மீது வல்லமையாக வந்தது. இதை உங்கள் வேதாகமத்தில் குறித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நன்றாக அறிந்திருக்கலாம், தேவன் எப்போதும் நம்முடன் நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்புகிறார். தேவன் நம்முடன் செயல்பட வழிகளையும் முறைகளையும் தேடுகிறார். ஆகவே நம்மால் முடியாத சூழ்நிலைகளில் நாம் சிக்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தோல்விகளிலே சிக்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்பிக்கையற்ற நிலையிலே சிக்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் நாம் இணைந்தால், ஒரு தெய்வீக இணைப்பு இருக்கும்போது தேவன் நம்மை வழி நடத்துவார். இப்போது நீங்கள் இந்த கதையை 20வது அதிகாரத்தில் நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியுமா, யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் மோவாபியர், அம்மோனியர், மெனோனியர்கள் ஆகிய 3 வலிமை மிக்க படைகளை எதிர்கொண்டார். அவர்கள் எல்லா திசைகளிலிருந்தும் அவர்களை சுற்றி வளைத்திருந்தனர். அவர்கள் 3 மடங்கு அச்சுறுத்தலுக்கு எதிர்கொண்டனர். அது 3 பேர் ஒருவருக்கு எதிராக இருந்தது. இப்ப இந்த ராஜா யோசபாத்துக்கு ரொம்பவும் அதிகமான பயம் ஏற்பட்டது. அவர் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் குழப்பத்துடன் இருந்தார். இந்த கணத்தில் நான் யாரிடம் பேசுகிறேன் என்று தெரியவில்லை. ஒருவேளை நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என தெரியாத நிலைமையில் இருக்கலாம். மருத்துவர்கள் உங்களுக்கு அல்லது உங்களுக்கு பிரியமான ஒருவருக்கு குணப்படுத்த முடியாத புற்றுநோய் குறித்து ஒரு எதிர்மறை அறிக்கையை வழங்கி இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் வேலையை இழந்திருக்கலாம். இப்பொழுது எங்கே செல்ல வேண்டும் என்று தெரியாமல் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் உறவு முறிந்திருக்கலாம். நீங்கள் நம்பிக்கையற்ற திகைப்பில் மூழ்கத் தொடங்கி இருக்கலாம். தேவனின் கிருபையால் இப்போது நீங்கள் என்னை கவனமாக கவனிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு எளிய வார்த்தை என்னிடம் உள்ளது என்று நம்புகிறேன். இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் தேவனை தேட முடிந்தால் அவர் உங்களுக்கு உதவுவார். நாம் மிக மிக வலிமையான முறையில் தேவனுடைய உதவி தேவைப்படும் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கொண்டிருக்கும் ஒரே நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் என்று நான் நம்புகிறேன். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? இன்று காலை நான் உங்களுடன் பகிர விரும்பும் 3 முதல் 4 எளிய முறைகள் உள்ளன. நீங்கள் முற்றிலும் சாத்தியமற்ற மற்றும் கடினமான சூழ்நிலைகளால் சூழப்பட்டிருக்கும் பொழுது, நீங்கள் நம்பிக்கையற்ற சூழலில் சிக்கிக் கொண்டிருக்கும் போது, நீங்கள் அத்தகைய சூழ்நிலையில் எப்படி செயல்படுவீர்கள்? முதலாவது, தீவிரமாகவும் நம்பிக்கையுடன் ஜெபம் செய்யுங்கள். தீவிரமாக ஜெபியுங்கள். ஜெபமே உங்கள் விடுதலைக்கான திறவுகோல். எல்லாம் தேவனிடத்தில் தொடங்கி தேவனிடத்தில் மட்டுமே முடிகின்றது. மற்ற எல்லாவற்றிற்கும் மேலாக முதலில் தேவனை தேடுங்கள். ஜெபிக்க கடினமா இருக்கும் போது கடுமையாக ஜெபியுங்கள். 2 நாளாகமம் அதிகாரம் 20 வசனங்கள் 1 முதல் 4. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசா சோந்தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து, மற்றொரு மொழிபெயர்ப்பு தெளிவாக கூறுகிறது, யோசபாத் மிகவும் பயந்து போனாரு. கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு, இதை கவனியுங்கள், அச்சுறுத்தலான அந்த கடினமான தருணங்களில் யோசபாத் உண்மையாக தேவனுடைய முகத்தை தேட முயன்றார். யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அவர் பயமுறுத்தப்பட்ட போது அவர் கர்த்தரை தேடினார். மேலும் ஒரு உபவாசமும் ஜெபமும் அறிவித்தார். ஆகையால் யூதா மக்கள் அனைவரும் தேவனிடமிருந்து உதவி கேட்க ஒன்று கூடினார்கள். யூதாவின் நகரங்களில் இருந்தும் அவர்கள் கர்த்தரை தேடி வந்தார்கள். எவ்வளவு அற்புதமான ஒரு குறிப்பு இது! நம்பிக்கையின்மை உங்களுக்கு தீவிரமாக எதிராக இருக்கும் போது சிதறி விடாதீர்கள். தேவனுடன் உறுதியாக இணைந்திருங்கள். தேவனோடு இணையுங்கள். தேவன் உங்களை தெளிவாக செய்ய சொல்வதை செய்யுங்கள். அது என்ன? யோசபாத் முழு நகரத்திற்கும் ஒரு உபவாசத்தை அறிவித்தார். அவர்கள் பயணம் செய்து ஒன்றாக சேர்ந்தனர். ஒற்றுமையாக ஒன்றாக இருங்கள். நாம் ஒன்றாக மனமாற ஜெபம் செய்யும் போது அதில் ஒரு அபாரமான வல்லமை இருக்கிறது. நம்ம ஒன்றாக ஜெபிக்கும் பொழுது அதில் ஒரு வல்லமை காணப்படுகின்றது. எதிரிகள் ஒன்றாக சேர்ந்தால் நாமும் உறுதியாக ஒன்றாக சேர வேண்டும். நாம ஒன்னா சேரும் போது நாம் தேவனின் பரிசுத்த சிங்காசனத்தை நோக்கி நம்முடைய முழுமையான விடுதலையை பெற முடியும். ஜெபமே உண்மையான முக்கியம். உங்கள் வெற்றிக்கான சக்தி வாய்ந்த திறவுகோல் ஜெபமே. யோசபாத் முதலில் செய்தது ஜெபம்தான். அவர் தொலைபேசியை எடுத்து யாரையும் அழைக்கவில்லை. அவர் எதிர்மறை அறிக்கையால் பயப்படவில்லை. ஆம், அது அவரை ஆழமாக பாதித்தது. ஆனால் அவர் அதிலிருந்து முன்னேறினார். அவர் அங்கேயே இருந்து மனம் தளரச் செய்யும் எதிர்மறை செய்திகளை கேட்கவில்லை.
வேதம் சொல்கிறது. அவர் ஒரு உபவாசத்தை அறிவித்துள்ளார். இரண்டாவது, தேவனுடைய வார்த்தையில் முன்னேறுங்கள். இங்கே அதிசயமாக என்ன நடந்தது என்பதை பாருங்கள். வசனம் 5 முதல் 12 வரை. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிராகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்களுடைய இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆவியில் எதிர்கொள்ள முடியாத எதிரிகள் உங்களை பயமுறுத்தவும் கீழே தள்ளவும் முயற்சிப்பார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்தரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்திவிட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இதுதான் முக்கியம், இதுதான் முக்கியம். நெருக்கடியான நேரத்தில் தேவனுடைய பிள்ளையே, நீ எதை கவனிக்கிறாய்? நீ என்ன பார்த்து கொண்டிருக்கிறாய்? அது உங்கள் வலிமை எங்கிருந்து வருகிறது என்பதை தீர்மானிக்கிறது. யோசபாத் சொன்னாரு, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. நாங்கள் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறோம். எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன. யோசபாத் ஜெபத்தில் வேதாகம வசனங்களை மேற்கோள் காட்டினார். அவர் பழைய எழுத்துக்களை மேற்கோள் காட்டி ஆண்டவரிடம் நினைவூட்டினார் அவர் அங்கே இருப்பதை. அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவன் அவர்களுக்கு சொந்தமானவர். ஜெபம், ஜெபம், ஜெபம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் தேவன் உங்களை வழி நடத்துவார். மூன்றாவது, தேவ பக்தர்களுடன் கூடியிருங்கள். தேவ மக்களுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் கூட்டமைப்பு உங்களை உயர்த்தவும் வீழ்த்தவும் முடியும். உங்கள் ஆவிக்குரிய சவால்களில் யாருடன் இணைந்திருக்கிறீர்கள் என்பதே அந்த சவால்களில் நீங்கள் எவ்வளவு வெற்றிகரமாக வெளிவரப் போகிறீர்கள் என்பதை தீர்மானிக்கிறது. ஒரு கெட்ட கூட்டம் நல்ல பண்பை மிகவும் கெடுக்கும். மக்கள் உங்களை மிகவும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல முடியும், அல்லது உங்கள் வாழ்க்கையை அழிக்கவும் முடியும். உங்களின் நண்பர்களை நீங்கள் கவனமாக தேர்ந்தெடுக்க வேண்டும். நான் உங்களில் யாரோ ஒருவரிடம் பேசுவது போல் உணர்கிறேன். இந்த நேரத்தில் நான் சொல்வதை மிகவும் கவனமாக கேளுங்கள். உங்களுடைய உண்மையான நண்பர்களை கவனமாக தேர்ந்தெடுக்கவும். அவர்களின் பணத்தை பார்க்காதீர்கள், புகழை பார்க்காதீர்கள், செல்வாக்கை பார்க்காதீர்கள். அவர்களின் பண்பை பாருங்கள். இறுதியில் அவர்களின் பண்பாடே அவர்கள் உங்களிடம் என்ன மாற்றுவார்கள் என்பதை தீர்மானிக்கும். அதனால நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். வசனம் 13 முதல் 17 வரை. யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் ஜாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். எல்லோரும் ஒன்றாக சேர்ந்தனர். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியன் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான ஆபத்தான விரோத கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் உறுதியுடன் நிம்மதியாக இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு தெளிவாகவும் அன்போடும் சொல்லுகிறார். இந்த முக்கியமான யுத்தம் இது உங்களுடையதல்ல, சக்தி வாய்ந்த பரிசுத்தமான தேவனுடையது. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, அது கர்த்தருடையது. இந்த கணத்தில் யாருடனாவது நான் பேசுகிறேனா, உங்கள் யுத்தத்தில் நீங்கள் சண்டையிட வேண்டியதில்லை. நீங்கள் எதற்கும் கவலைப்பட அவசியம் இல்லை. நீங்கள் தேவனின் குரலை கேட்டு அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே முக்கியம். இந்த அச்சுறுத்தலின் நடுவில் யூதாவின் பிள்ளைகள் வனாந்தரத்தில் எதிரிகளால் சூழப்பட்டு தேவனை நோக்கி அழைக்க முயன்ற போது, ஆனால் தேவன் அவர்களுக்கு சொல்கிறார், என் பிள்ளைகளே பயப்படாதீர்கள். ஆனால் தேவன் அவர்களுக்கு சொல்கிறார், என் பிள்ளைகளே பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். இது உங்கள் யுத்தம் அல்ல, இது என்னுடைய யுத்தம். வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால் இது உங்கள் வேலை அல்ல. பிறகு அவர்கள் நிச்சயமாக சிஸ் மேட்டு வழியாய் வருவார்கள். நீங்கள் அவர்களை ஆற்றின் முடிவில் காண்பீர்கள். தேவன் எதிரிகளின் நிலை எங்கே என்று துல்லியமாக அறிந்திருந்தார். இந்த போராட்டத்தை நீங்கள் மீண்டும் எதிர்கொள்ள வேண்டாம். மறுபடியும் தேவனுடைய வார்த்தை அதே சூழலில் மீண்டும் மீண்டும் பலமுறை தொடர்ந்து கூறப்படும் போது அது அதன் முக்கியத்துவத்தையும் அர்த்தத்தையும் தெளிவாகவும் வலியுறுத்துகிறது.
இங்கே தேவன் மக்களுக்கு மீண்டும் சொல்லுகிறார், இந்த யுத்தத்தில் நீங்கள் சண்டையிட வேண்டாம், இது உங்களுடையது அல்ல. நீங்கள் இருக்கிற அந்த இடத்திலிருந்து அமைதியாக கர்த்தரின் மகத்தான ரட்சிப்பை பாருங்கள். அல்லேலூயா. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள், நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். ஆஹா, என்ன ஒரு வாக்குறுதி. நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், தேவன் நம்முடன் இருக்கும்போது நாம எதற்கு பயப்படுகிறோம்? பாஸ்டர் பென்னிஹின் அவர் பலமுறை சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன். தேவன் ஒன்று நித்தியமும் நிலை வாய்ந்தவர். அவர்தான் அந்த மெய்ப்பொருள் மற்றும் நிரந்தர பூஜ்யம். தேவன் எப்போதும் உங்களுடன் இருக்கும்போது நீங்கள் எப்போதும் வெற்றியின் முன்னிலையில் இருப்பீர்கள். நீங்கள் எப்போதும் முன்னிலையில் தான் இருப்பீர்கள். மறக்காதீர்கள், நான் பகிர்ந்து கொள்ளும் இந்த தேவனின் பெயர்களில் ஒன்று எல் எலியோன் என்பதாகும். இது எபிரேய மொழியில் எல்லாம் வல்லவர், சர்வ வல்லமை உள்ளவர் என்று அர்த்தம். எல் எலியோனை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, தேவனில் உன் வலிமையை உயர்த்திக்கொள். என்ன நடந்தாலும் தேவனை நம்புங்கள். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனியுங்க. தேவன் எப்போது தோன்றினார்? தேவனுடைய ஜனங்கள் ஒற்றுமையாக இருந்த போது. இன்றைக்கு நம்ம ஏன் பிளவுபட்டுள்ளோம்? இன்றைக்கு நமக்கு தனிப்பட்ட பிரிவுகள், தனிப்பட்ட குழுக்கள், சொந்த ஊழியங்கள் இருக்கின்றன. தேவனுடைய பிள்ளையே, இதில் எதிலும் தவறு இல்லை. ஆனால் நாம் ஒன்றாக சேர வேண்டும். நாம் ஒரே தேவனை ஆராதிக்கின்றோம், ஒரே வேதாகமத்தை வாசிக்கிறோம். மேலும் தேவன் விரும்பினால் நாம் ஒரே பரலோகத்துக்கு செல்ல போகிறோம். நம்ம இன்னைக்கு ஏன் இவ்வளவு பிரிந்திருக்கிறோம்? எதிரிகளுக்கு எதிராக நாம் வரும்போது ஒன்றாக மிக வலிமையாக இருப்போம். அப்பொழுதுதான் நம்ம எதிரியை கீழே இழுப்போம். அவர்கள் ஒருமித்த மனதுடன் இருந்தார்கள். மேல்மாடி அறையில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் அதிகாரத்தில் சீடர்கள் மற்றும் அனைவரும் அந்த 120 பேர் மேல் அறையில் கூடினார்கள். என்ன நடந்தது? அவர்கள் ஒன்றாக ஜெபித்தார்கள். தேவனுடைய ஆவி அவர்கள் மீது அக்கினி போல இறங்கியது. பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வார்த்தைகளை வழங்கிய போது அவர்கள் அறியாத மொழிகளில் பேச ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களே, நாம் இணைந்திருக்கும் பொழுது தேவன் நம்மிடையே தோன்றுகிறார். அப்பொழுது தேவன் செய்யக்கூடியவற்றிற்கு எல்லை இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்கள். தேவனுடைய வார்த்தை ஒரு முடிவை தரும் தருணமாக இருந்தது. தேவனிடமிருந்து வந்த அந்த ஒரு அற்புதமான வார்த்தை முகாமில் உள்ள முழு சூழலையும் மாற்றியது. 4 துதி மற்றும் ஆராதனை. துதி என்பது பரலோகத்தின் அதிசயமான சக்தி. நாம் மனமாறி தேவனை துதிப்பதை கற்றுக்கொண்டால் அடிமைத்தனத்தின் சங்கிலிகள் உடைந்து விழும். 18 மற்றும் 19 வசனங்கள். அப்பொழுது யோசபா தரை மட்டும் முகங்குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராகியரின் புத்திரரிலும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோடே கெம்பீரமாய் துதித்தார்கள். உங்கள் போராட்டத்தின் நடுவிலே தேவனை துதியுங்கள். ஓ ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லத் தொடங்குங்கள். கர்த்தருடைய நன்மை ஒருபோதும் முடிவடையாது. உங்கள் சொந்த இதய மொழியில தேவனை மனமாறி துதியுங்கள். உங்களிடம் ராகம் இருக்கிறதா இல்லையா என்பது முக்கியமல்ல. நீங்கள் உண்மையாய் தேவனை ஆராதியுங்கள். தேவனை துதிக்க தொடங்கும் போது அது பரலோக வல்லமைகளை தூண்டுகிறது. உங்களுக்காக வீரத்துடன் போராடுவதற்கு. 5வது, கீழ்ப்படிதலில் முன்னேற்றத்தை தொடருங்கள். கீழ்ப்படிதலை பின்பற்றுங்கள். 20 முதல் 30 வரை உள்ள வசனங்களில் தேவன் அவர்களுக்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்கினார். நேரம் கிடைக்கும் போது தயவு செஞ்சு இதை படியுங்கள். இந்த யுத்தத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்ற வழிமுறைகள் இருந்தன. லேவியர்கள் செல்ல வேண்டி இருந்தது. பாடகர்கள் சென்றார்கள். அவர்கள் தங்கள் வேலையை செய்தார்கள். உங்கள் வெற்றிக்கு முன்பாக துதி செல்கிறது. தேவனை நம்புங்கள். நீங்கள் எதை எதிர்கொண்டிருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும் போது அப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் உங்களுடன் இந்த எளிய 5 படிகள் பகிர்ந்துள்ளேன். தீவிரமாக ஜெபம் செய்யுங்கள். தேவனுடைய வார்த்தையில தொடர்ந்து முன்னேறுங்கள். தேவ மனிதர்களுடன் கூடியிருங்கள். தேவனை துதித்து ஆராதியுங்கள். வாழ்க்கையில் கீழ்ப்படிதலில் முன்னேற்றத்தை தொடருங்கள். இந்த 5 படிகளை பின்பற்றுங்கள். தேவனுடைய மகிமைக்காக வருந்த மாட்டீர்கள். பிதாவே, நன்றி, உம்மை துதிக்கின்றேன். உமது நன்மைக்கும் விசுவாசத்திற்கும் நன்றி. என் அன்பு சகோதரன் அல்லது சகோதரி என்ன செய்கிறார்கள் என தெரியவில்லை. ஆனால் அவர்களுக்காக நீர் யுத்தம் செய்வீர் என தெரியும். நீர் அவர்களுக்கு உதவுவீர். அவர்கள் உம்முடைய அன்பான பிள்ளைகள் என்பதால் நீர் அவர்களை நிச்சயமாக விடுவிப்பீர். உம்முடைய ஆசீர்வாதமான கரம் அவர்கள் மேல் இருப்பதாக. துதி, கன, மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். And this is our God, this is who He is. He loves us. And this is our God, this is what He does.